செய்தியை பார்க்கிறோம். பஹல்கம் தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த சந்துரு பாதிக்கப்படவில்லை என்று அவருடைய மனைவி விளக்கம் அளித்திருக்கிறார். பயங்கரவாத தாக்குதலால் அவர் பாதிக்கப்படவில்லை என்றும் மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், சந்துரு பயங்கரவாத தாக்குதல்னால பாதிக்கப்படவில்லை அப்படின்னு அவருடைய மனைவி தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்கள் என்ன? காயத்ரி, குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலில் பலர் கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இதுல தமிழர்களும் ஒரு சிலர் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில சந்துரு என்ற நபர் தற்போது குறிப்பாக மதுரையிலிருந்து காஷ்மீருக்கு இந்த சுற்றுலா பயணத்துல அவரும் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த நேரத்தில், அதாவது பஹல்காம்ல இந்த பாதிப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய அதே தருணத்துல குறிப்பாக அவர் தங்கல்பாடி என்று சொல்லக்கூடிய மற்றொரு சுற்றுலா தலத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு குறிப்பாக இருதய பிரச்சனை ஏற்பட்டு மாரடைப்பின் காரணமாக அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் அந்த குறிப்பாக இந்த தாக்குதல் நடைபெற்று வந்த அத்தனை நபர்களுடைய அதே மருத்துவமனை, அதாவது ஜிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிலையில சந்துரு என்பவரும் அந்த பகுதியில் இருந்ததன் காரணமாக தற்போது அவருடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவருடைய மனைவியிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபோது குறிப்பாக அவர் நலமுடன் இருக்கிறார். குறிப்பாக அந்த தீவிரவாத தாக்குதல் துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த பகுதியில குறிப்பாக அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அவர்கள் செல்லவில்லை என்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சில தமிழர்கள் தற்போது அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கூறப்படும் நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு சம்பந்தமான தாக்குதல்கள், அவர்களுக்கான அந்த சிறிய அளவுல காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எனவே அது குறித்தான முழுமையான தகவல்கள் அடுத்தடுத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.